அனைவருக்கும் வணக்கம். இந்திய குரல் எப்போதுமே செய்திகளையும் தகவல்களையும் தருவதே நோக்கம். யாரையும் விமர்சிப்பதல்ல, இதுவும் விமர்சிப்பதல்ல. ஆனால் அதே நேரம் ஒரு மாணவியின் தாய் தான் பங்கேற்ற கூட்டத்தில் தலைவர் கூறியதை எதிர்த்து பேட்டி அளித்ததை வைத்துத்தான் எங்களுக்கும் தோன்றிய சில சந்தேகங்களை இங்கு முன்வைக்கிறோம். அது உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். தொடர்ந்து பார்ப்போம். சமீபத்தில் கட்சி துவங்கிய நடிகர் ஒருவர் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழா ஒன்றை நடத்தினார். இந்த விழாவில் பங்கேற்று விருது பெற்ற ஒரு மாணவியின் தாய் அன்று அந்த நடிகர் அந்த கூட்டத்தில் பேசியதை பிறகு ஒரு பேட்டியில் மறுப்பு தெரிவித்து சொல்லியிருந்தார். அதாவது அவர் நீட்டை பற்றி தெரிவித்திருந்த கருத்தை எதிர்ப்பு தெரிவித்து அல்லது அதற்கு மறு கருத்து தெரிவித்து அந்த மாணவியின் தாய் வெளிப்படுத்தியிருந்தது இன்று சமூக வலைதளங்களில் பரவி கிடக்கிறது. இதை படித்தபோது அல்லது கேள்விப்பட்ட போது எங்களுக்கும் சில சந்தேகங்கள் வந்தது. அதையும் நாங்கள் முன்வைக்கிறோம். முதலில் அந்த மாணவியின் தாய் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று நமக்கு பார்ப்போம். அதானது அந்த நடிகரும் கட்சியின் தலைவருமானவர் சொன்னது, கட்சியின் தலைவரின் பெயரை குறிப்பிட்டு அவர் சொல்கிறார், அவர் சொல்வது சரிதான், உலகம் பெரியதுதான், ஆனால் அதில் நீட் மட்டுமே வாழ்க்கை இல்லை. மருத்துவம் படித்தால்தான் வாழ்க்கை என்றில்லை. எத்தனையோ துறைகள் கொட்டி கிடக்கின்றன. எல்லா துறைகளிலுமே முன்னால் வரலாம். யார் எந்த துறையில் 100% உழைப்பை கொடுக்கிறார்களோ அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். நீட் என்ற மாயையை தயவு செய்து உருவாக்க வேண்டாம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதை யாரும் தெரிந்து கொள்வதில்லை, தெரிவதும் இல்லை. என் கணவரும் மருத்துவர் தான். எனினும் இந்த தலைவர் நீட்டை பற்றி பேசியதில் எனக்கு உடன்பாடில்லை. அதை எங்களால் ஏற்க முடியவில்லை. எங்களுக்கு நீட் வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்தாக இருக்கிறது. நாங்கள் அப்படித்தான் நினைக்கிறோம் என்று விருது வாங்கிய மாணவியின் தாயார் கூறியிருப்பது யோசிக்க வைத்திருக்கிறது. அப்படி என்ன கட்சியின் தலைவரும் நடிகருமான இவர் பேசியிருக்கிறார்? அவர் பேசியிருப்பதில் நமக்கு மேலோட்டமாக மட்டும் பார்ப்போம். அவர் என்ன பேசியிருக்கிறார்? நீட் தேர்வால் ஏழை, கிராமப்புற, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நீட் தேர்வில் 3 முக்கிய பிரச்சனைகளை பார்க்கிறேன். முதலில் நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது. கல்வி முன்பு மாநில பட்டியலில் இருந்தது. அதை பொதுப்பட்டியலில் கொண்டு வந்தபோதுதான் சிக்கல் ஏற்பட்டது. ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்வு என்பதை கற்றலுக்கு எதிரான விஷயமாக நான் பார்க்கிறேன். பன்முகத்தன்மைதான் பலமே தவிர பலவீனம் அல்ல. மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு NCERT பாடத்திட்டத்தில் வரும் நீட் தேர்வை எழுதி ஜெயிக்க முடியாது. அது எப்படி எல்லோராலும் எழுத முடியும்? அதுவும் மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வை எழுத முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி என்று கேள்வி எழுப்புகிறார். அடுத்து 3வது என்ன சொல்கிறார்? நீட் தேர்வு குளறுபடிகள் பற்றி நாம் நிறைய செய்திகள் படிக்கிறோம். அதன் மீதுள்ள நம்பகத்தன்மை மக்களுக்கு போய்விட்டது. நீட் தேர்வு தேவையில்லை என்பதுதான் ஊடகங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்வது. நீட்டை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன். நீட் தேர்விற்கு நிரந்தர தீர்வாக கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த கட்சியின் தலைவர் சொல்கிறார். இப்படி இவருடைய பேச்சு நீட்டுக்கு எதிராக பேசிக்கொண்டே போயிருக்கிறார். அதற்கு நிறைய ஆதரவு கோஷங்களும் கரகோஷங்களும் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. பெரிய வரவேற்பு கிடைத்ததாகவும் மாணவிகளிடமிருந்தும் மாணவிகளின் பெற்றோர்களிடமிருந்தும் வந்ததாகவும் கூட்டத்தில் இருந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த மாணவியின் பெற்றோர் மட்டும், அதுவும் ஒரு மருத்துவ குடும்பத்தில் இருந்துள்ள பெற்றோர், அதை எதிர்க்கிறார்கள். நீட்டு தேவை என்ற அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். சரி, இந்த மாணவியின் தாயார் சொல்வது இருக்கட்டும். நமக்கும் சில சந்தேகங்கள் வருகிறது. அதை உங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் அதற்கு சரியான கருத்துக்களை சொல்லுங்கள். இனி நம் சந்தேகங்கள் இந்த தலைவர் அவருடைய பேச்சில் இருக்கிறது. அதானது அந்த பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் இந்த பாடத்திட்டத்தில் ஜெயிக்க முடியுமா? நீங்களே நினைத்து பாருங்கள். அதுவும் நீட் தேர்வில் என்ற ஒரு கேள்வி வைக்கும்போது நமது பாடத்திட்டம் அந்த அளவு தரமானது இல்லையா? அப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது. இனி ஒன்று, தமிழக மாணவர்கள் தரைக்குறைவானவர்கள், அவர்களுக்கு நீட் போன்ற பெரிய தேர்வெல்லாம் சரிவராது என்கிறாரா? இல்லை அவர்கள் திறமையற்றவர்கள் என்கிறாரா? அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, ஒரே தரமான கல்வி முறையும் பாடத்திட்டங்களும் இருந்துவிட்டு பாடங்கள் மட்டும் அவரவர் மாநிலங்கள் அல்லது அவரவர் பிரதேசங்களின் அடிப்படையிலும் அவரவர் நாகரிகங்களின் அடிப்படையிலும் பாடங்கள் அவரவர் இதுக்கு ஏற்றபடி அமையணுமே தவிர பாடத்திட்டங்களும் அதன் முறைகளும் ஒன்று போல் இருப்பதல்லவா ஒரு நாட்டிற்கு நல்லது என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. மட்டுமல்ல, சின்னாளப்பட்டியில் படித்தவன் சின்னாளப்பட்டியில் அதே கட்சித் தலைவருக்கு கொடியேந்தி விட்டோ அல்லது அதே சினிமா நடிகருக்கு மாலை போட்டுவிட்டு காலத்தை பொழுதை ஓட்டலாம் என்று நினைக்கிறாரா? இல்லை ஓட்ட வேண்டும் என்று இவர் நினைக்கிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் அவன் வெளிமாநிலத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்ற ஒரு பேச்சைத்தான் இவர் இங்கு பேசியிருக்கிறார். மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் கிடைத்து விடுகிறதா? அவன் நாட்டின் பிற மாநிலங்களில் சென்று அங்குள்ள மாணவர்களோடு போட்டி போட்டு தனக்கான இடத்தை பிடிக்கும் அளவு தரமான கல்வி பெற வேண்டாமா? இல்லை அப்படி பெற வேண்டாம் என்று இவர் சொல்கிறாரா? இல்லை எல்லா மாநிலத்தில் எல்லா மாணவர்களுக்கும் அவரவர்களுக்கான தகுதிக்கான வாய்ப்புகள் எல்லாம் அங்கே கிடைத்து விடுகிறதா? அப்போது நாம் பொதுவாக நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்பதை இவர் மறந்து விடுகிறாரா? இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இது தமிழகத்திலிருந்து மத்திய அமைச்சராக இருந்த ஒருவர்
தனது மகளுக்கு நீட் சீட்டு வாங்க முடியவில்லை, நோட் அட் த பாயிண்ட், நீட் வாங்க முடியவில்லை என்று ஒரு தடவை மேடையிலேயே ஆதங்கப்பட்டதை நீங்கள் அனைவரும் வலைதளங்களிலோ அல்லது செய்தி ஊடகங்களிலோ படித்திருப்பீர்கள் அல்லது பார்த்திருப்பீர்கள். அப்படி அவர் கூறியது யோசித்து பாருங்கள். நீட் வந்த பிறகுதான் இந்த கேள்வியும் ஆதங்கமும் எல்லாம் வந்தது. அதானது முன்பு போல் பணம் கொடுத்து வாங்க முடியவில்லை என்பதை அவர் மறைமுகமாக சொல்கிறாரா என்று தெரியவில்லை. நான் உங்களிடமே அந்த கேள்வியை வைக்கிறேன். இன்னொன்று, செருப்பு தைக்கும் சொற்ப வருமானமுள்ள ஒரு தொழிலாளியின் மகளில் இருந்து பல தரப்பட்ட பல நிலைகளில் வருமானமுள்ள இன்று பல குடும்பங்களில் இருந்தும் ஏழை மாணவர்கள், ஆதிவாசி மாணவர்கள், மாணவிகள் உட்பட பலரும் இன்று நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பை படிக்க முடிகிறது. அவர்கள் படிக்கிறார்கள். அதுவும் மிக குறுகிய செலவில் செய்து படிக்க முடிகிறது நிலையில் இன்று இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்ததுதான். அப்படி இருக்கும்போது இவர் இப்படி மறுப்பதன் உத்தேசம் என்ன என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு எழுகிறது. அப்போது 50 லட்சமோ 75 லட்சமோ இல்லை 1 கோடியோ இருந்தால் மட்டும் படி, இல்லை என்றால் எதற்கு இதை படிக்கப் போகிறாய், அப்படி படிப்பு வந்து தேவையில்லை அப்படி என்று இவர் மறைமுகமாக சொல்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இப்படி பல கேள்வி எழுகிறது. இன்னொன்று, ஒரு மாணவன் ஒரு படிப்பு அல்லது தொழிலுக்கு செல்ல அவன் தன் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அவன் தகுதியை கட்டாயம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறமை இல்லாத ஒரு மாணவனுக்கு ஒரு வாய்ப்பை அளித்து அவன் மருத்துவர் ஆனால் வாழ்நாளில் அந்த ஒரு மாணவனுக்கு நாம் உதவ போகும்போது இது ஒருவனுக்கு தனிப்பட்ட உதவுவதல்ல. ஒரு மருத்துவர் என்பது ஒரு சொசைட்டி அல்லது ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக வருபவர். அவர் ஒரு தனிப்பட்ட குடும்பத்திலோ தனிப்பட்ட நபராகவோ இல்லை. நீங்கள் இப்போது ஒரு வீட்டிற்குள் உள்ள ஒரு எந்திரத்தை இயக்குவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சாலையில் ஒரு பேருந்து ஓட்டுநராக நீங்கள் வரும்போது கட்டாயம் அதற்குத்தான் உங்களுக்கு அதுக்குள்ள தகுதி இருக்கிறதா என்று பார்த்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் தருகிறார்கள். ஏன் தருகிறார்கள்? நீங்கள் ஒரு ஆள் செய்யும் தவறு செய்யாத பல பேர் பாதிக்கக்கூடாது என்பதுதான். இதே போலதான் மருத்துவ உலகத்தில் ஒருவர் தன் வாழ்நாளில் எவ்வளவு நோயாளிகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் தரமான மருத்துவர் இல்லாத ஒரு இடத்தில் எப்படி ஒரு தரமான சிகிச்சை கிடைக்கும், எப்படி மக்களின் தரமான ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? அப்படி தரமான மருத்துவர்கள் இருக்க வேண்டுமென்றால் அதற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமா, இல்லை எனக்கு இருக்கிற தகுதிக்கு நீங்கள் தான் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதா? இதில் எது சரி என்று உங்களுக்கு படுகிறது? நீங்கள் யாராக இருந்தாலும் இதற்கான கமெண்ட்ஸை போடுங்கள். அடுத்து, இதுபோன்ற தலைவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தாகிவிட்டது. இனி இவர்கள் இப்படிப்பட்ட மருத்துவர்களையும் இப்படிப்பட்ட கல்வி முறைகளை எல்லாம் உருவாக்குபவர்கள் வெளிநாடுகளில் சென்று சிகிச்சை பெறவோ எதுக்குமே போகக்கூடாது. இவர்கள் இப்படி சொல்பவர்கள் இங்குள்ளவர்களையே பயன்படுத்தி சிகிச்சை பெற வேண்டும். இப்படி பெரும்பாலும் நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்படி பண வசதி படைத்த பல தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் எல்லாம் இதற்காக போராடுபவர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் ஏதாவது சிகிச்சை தேவைப்படும் போது இவர்கள் நேரடியாக வெளிநாடு சென்று விடுகிறார்கள். ஆனால் சொல்வது எப்போதுமே இங்குள்ள அரசு மருத்துவமனைகளும் மற்ற மருத்துவமனைகள் எல்லாம் மிக சிறப்பு வாய்ந்தது, மிக திறன் வாய்ந்தது என்று சொல்லும் போதும் இவர்கள் சிகிச்சைக்கு ஏன் வெளிநாடு போகிறார்கள் என்ற கேள்வி பெரிய கொஸ்டின் மார்க்காக நிற்கிறது. மருத்துவத்துக்கு வெளிநாடு செல்ல மாட்டோம் என்று இவர்களிடமிருந்தெல்லாம் எழுதி வாங்க வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். இன்னொன்று, சுதந்திரம் கிடைத்து 70 ஆண்டாகியும் இப்போதும் கிராமப்புற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என்று இவர்கள் இப்போதும் பழைய கட்சிகள் அரசியல்வாதிகள் பேசுவதையே இந்த புது கட்சி தலைவரும் இந்த புது நடிகரும் இவரும் பேசுகிறார் என்றால், வழக்கமான பட்டியலை இவரும் வாசிக்கிறார் என்றால், பின்ன இவரிடம் என்ன மாறுதல் இருக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை. இந்த நிலை ஏன் நீடிக்கிறது? இன்னும் ஏன் நம் சமுதாயம் மாறவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் இவருக்கு வரவில்லை. யார் எவ்வளவு பெரிய தேர்வு வைக்கட்டும், அவர்கள் போட்டி ஜெயிக்கும் அளவு நம் தமிழர்கள் திறமைசாலிகள். அவர்களுக்கு வாய்ப்பும் வசதியும் தேவை. அதை மாநில அரசுகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஏன் குரல் எழுப்பவில்லை? சரி, இவர் கட்சியின் சார்பாக ஏன் நான் அதற்கான வாய்ப்புகளையோ வசதிகளையோ உருவாக்கி தருவேன் என்று சொல்லவில்லை? நம் மாணவர்களுடைய அல்லது தமிழக மாணவர்களுடைய திறனை மேம்படுவதற்கான பல நடவடிக்கைகளையும் நான் மேற்கொள்வேன் என்று சொல்லவில்லை. எவ்வளவு பெரிய தேர்வையும் எவ்வளவு பெரிய சவால்களையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு நம் மாணவர்களை நாங்கள் மெருக்கேற்றுவோம். ஏன் இவர் முன்னுதாரணமாக இவரே ஒவ்வொரு கல்வி மாவட்டங்கள் தோறும் ஒரு கோச்சிங் சென்டர் அல்லது ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கி மத்திய மாநில அரசுகளின் நீட் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான தேர்வுகளை வெல்லும் அளவு திறன் பெற்ற மாணவர்களை ஏன் இவர்களால் உருவாக்க முடியாது? ஏன் உருவாக்கக்கூடாது? அவர்கள் நான் மற்ற கட்சிகள் போல அல்ல, மாணவர்களின் திறன் மேம்பட இனி ஆவண செய்ய போகிறேன், கல்வி மாவட்டங்கள் தோறும் பல மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன் என்று ஏன் இவருக்கு சொல்ல தோன்றவில்லை? எல்லா கட்சிகளும் சொன்ன அதே பழைய வசனத்தை இவரும் பேசியிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன மாற்றத்தை இவர் கொண்டு வரப்போகிறார்? இவன் இலட்சம் சார், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கொடுத்து அனுப்புங்க என்கிற மாதிரி இவர் தமிழக மாணவர்களை பார்த்து சொல்கிறாரா?
இல்லது தமிழ் சமூகத்தையே இது அவமானப்படுத்துவது போல் இல்லையா? நாட்டில் இவ்வளவு மாநிலங்கள் இருந்தும் யாரும் நீட்டை எதிர்க்காத போது இவர்கள் மட்டும் இப்போது நாங்கள் எல்லாம் சளைத்தவர்கள் இளைத்தவர்கள், எங்களால் எல்லாம் அவ்வளோ பெரிய சுமையை சுமக்க முடியாது, அவ்வளோ பெரிய விஷயத்தை செய்ய முடியாது, எங்களுக்கெல்லாம் அது எல்லாம் தவிர்க்க வேண்டும், நாங்கள் எப்போதும் பலகீனமானவர்கள் அப்படி என்று இவர் சொல்லிக்கொண்டே இருப்பது நமது தமிழக அரசியல்வாதிகள் சொல்லும் அதே பழைய தந்திரத்தையும் பழைய வசனத்தையும் இவரும் பேசுவதில் பிறகு இவருடைய புதிய கட்சி என்ன மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது? நீட்டில் சில குளறுபடிகள் நடக்கிறது என்றால் உண்மைதான் இருக்கக்கூடும். அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கு மிக இரும்பு கரம் கொண்டு தண்டனைகளையும் வழங்குவதன் மூலம் அவற்றை ஒழுங்குபடுத்தி அவற்றை மறுசீரமைத்து கொண்டு வர வேண்டுமே ஒழிய அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வதில் எந்த விதத்தில் நியாயம் இருக்கிறது? சாலையில் சென்றால் விபத்து ஏற்படும் என்று சாலையே செல்லாதே அப்படி என்று சொல்வது சரியா? இல்லை சாலையை மறுசீரமைத்து இனி முன்பு 50 கிலோமீட்டர் போனா என்றால் இன்னும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் நீ செல்ல முடியும், தைரியமாக போ என்று மறுசீரமைத்து சாலையை அமைத்துவிட்டு தைரியமாக அனுப்பிவிட வேண்டுமா? இல்லை இனி நீ சாலையிலே போக வேண்டாம் என்று சொல்வது சரியா? நீங்களே யோசியுங்கள். படிப்பு என்பது ஒரு மாணவி அல்லது மாணவன் சம்பந்தப்பட்டதல்ல, அது சமூகம் சம்பந்தப்பட்டது. தரமான கல்வியும் தகுதி மேம்படும் பாடத்திட்டங்களும் வேண்டும். நமது மாநில கல்வி முறைகள் இந்தியாவிற்கென்றில்லை உலக தரத்தில் போட்டி போடும் அளவு உயர வேண்டும், அதை உயர்த்த வேண்டும். உலகில் உள்ள எவன் வந்தாலும் போட்டி போடும் அளவு நமது மாணவர்கள் தரமானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும். உலகத்தில் ஆளுமை கொண்டவனாக தமிழன் ஆங்காங்கே இருக்கும் நிலை மாறி பரவலாக வேண்டும். அதற்கு தகுதியான கல்வி முறைகளையும் பாடத்திட்டங்களையும் நாம் கொண்டு வர வேண்டும். நீட்டுக்கென்றில்லை, இன்று மத்திய அரசின் பல கல்லூரிகளிலும் அதுவும் தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற கல்லூரிகளில் கூட நமது மாணவர்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு கூட இல்லை. அது பலருக்கும் தெரிவதில்லை என்பதுதான் உண்மை. பல மாணவர்களுக்கும் அந்த படிப்பு பற்றியோ அந்த படிப்பிற்கான தேர்வு பற்றியோ தகுதி தேர்வு பற்றியோ எதுவும் தெரிவதில்லை என்பதுதான் உண்மை. அதற்கான ஒரு ஆரம்பகால ஒரு கல்வி திட்டங்களோ ஒரு விழிப்புணர்வு திட்டங்களோ ஏதாவது இந்த அரசியல் தலைவர் புதிய கட்சியை தொடங்கி இருப்பவர் ஒரு மாறுதலுக்காக கொண்டு வந்திருக்கிறாரா? வழக்கமான வசனங்களை பேசி கையடி வாங்குவதிலேயே அவரும் குறியாக இருப்பது போலதான் தெரிகிறது. பேசியே அவன் குறைகளை களைந்து மேல் எழும்பி வரும் திறமையும் திறனையும் புரிந்து கொள்ளாமல் இருக்க வழி செய்கிறார்கள். அதாவது அவன் திறமையை அவனே புரிந்து கொள்ளாமல் அவனால் முடியாது, அவனால் எந்திரிக்க முடியாது, அவன் சப்பானி, அவன் இருந்துவிட்டு போகட்டும் என்கிற மாதிரி அப்படியே பேசி அவனை எந்திரிக்க விடாமலேயே வைக்க முயற்சி பண்ணுவதாகவே இது தெரிகிறது. சலுகையை எதிர்பார்க்கும் நிலையிலேயே இன்று தமிழ்நாட்டையும் தமிழ் மாணவர்களையும் வைத்திருக்க இவர்கள் முனைகிறார்களோ என்னவோ. தன் சமூகம் முன்னேற வேண்டுமானால், மற்றவர்களுக்கு சமமாகவோ அதற்கு மேலாகவோ நிற்க வேண்டுமானால் காலத்திற்கேற்ற மாற்றங்களையும் சவால்களை எதிர்கொள்ளும் அளவு மாறும் திறனையும் வளர்க்க வேண்டும். அதற்கு நாம் ஆவண செய்ய வேண்டும். அதற்கு அடிப்படையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஆண்டாண்டு காலமாக ஓட்டு வங்கி அரசியல் நடத்தும் கட்சி போல புதிய கட்சியின் தலைவருமான இவரும் அதையே பேசி கையடி வாங்கி சென்றிருப்பது என்ன உணர்த்துகிறது எனில், இந்த கட்சியிலும் புதுசாக ஒன்றும் எதிர்பார்க்க இல்லை, இதுவும் அதே குட்டையில் விழுந்த மட்டைதான் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது.